ரைட். ஓகே அவர்கள். அப்ப சடப்பொருள்னா என்ன? திணிவை கொண்டதும் வெளியில இடத்தை பிடிக்கிறது தான் என்னது? சடப்பொருட்கள். ஓகேயா? அப்ப அந்த சடப்பொருட்கள் ஆக்க அளவுக்கு பேரா என்ன பிள்ளைகள்? அணு என்று சொல்லுவோம். என்னது? அணு. வெயிட். சரி. அப்ப இந்த அணுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து புரோத்தன், அடுத்த வந்து நியூத்திரன், அடுத்தவர் வந்து இலத்திரன். ஓகேயா? இந்த புரோத்திரன் நேரேற்றம், இவருக்கு வந்து இல்ல ஏற்றம் வந்து இல்ல, இவருக்கு வந்து மறை ஏற்றம். ஓகே பிள்ளைகள். இதான் பிள்ளைகள் அணுவிண்ட உபதுணிக்கைகள்னு சொல்லுவோம். என்னடா சொல்லுவோம்டா? அணுவிண்ட உபதுணிக்கைகள். பிரதானமா இந்த மூணு பேரான் இருக்கணும். ஓகே. இது எப்படி இருக்கும்டா பிள்ளைகள்? இப்ப அணுவிண்ட கட்டமைப்பு நடுவுல மையமா இருக்கிறத சொல்லுவோம் கரு கண்டு. இந்த கருவுக்குள்ள புரோத்திரனும் நியூத்திரனும் இருக்கும். ஓகே தானே? இதை சுத்தி வெளியில வந்து வட்டம் வட்டமா அப்படி இருக்கும். இதை சொல்றது சக்தி மட்டங்கள். இதை சொல்றது என்னது? சக்தி மட்டங்கள். இதுல வந்து வெளியில இந்த இலத்திரன்கள் சுத்தி கொண்டிருக்கும். இலத்திரங்கள் என்ன செய்யும்? சுத்தி கொண்டிருக்கும். பாருங்க, அணுவுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ரெண்டு பேர் வந்து கருவுக்குள்ள கருவுக்குள்ள மையத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதாவது புரோத்தன் நியூத்ரன். வெளியில இந்த வட்ட வட்டமா இருக்குல்ல, இதை சொல்லுவோம் வந்து நாங்கள் ஓடு என்று சொல்லுவோம். ஓடு, ஒழுக்கு, ஓபிட்டல், சக்தி மட்டம், சக்திப்படி, மண்டிலங்கள், இது எல்லாமே இவர் தான். ஆறு இலத்திரண்ட பயணப்பாதை தமிழில் அப்படி சொல்லுவோம். அது என்னது? இப்ப நாங்கள் வாகனங்கள்லாம் ஓடுறோம் தானே, அதுக்கு பேர் என்ன? வீதி. ஒவ்வொரு வீதிகளுக்கும் பேர் இருக்கு. ஏஎன் வீதி, வீட்டோல் வீதி, A6, இப்படி என்னது ஒரு ரோடுகளுக்கு ஒவ்வொரு வீதிகளுக்கும் பேர் வச்சிருப்பீங்க. இந்த ஒழுங்கு அந்த ஒழுங்கு எல்லாம் பேர்கள் இருக்குல்ல, அதுக்குன்னு பேர் இருக்குத்தானே அந்த வாகனங்கள் பயணிக்கிறதுக்குன்னு. அதே மாதிரி இலத்திரம் பயணிக்கிற அந்த பயணப்பாதை, இலத்திரண்ட ரோட்டுக்கு பேரான என்னது? ஓடு, ஒழுக்கு, ஓவிட்டல், சக்திப்படி, சக்தி மட்டம், மண்டிலங்கள். இதெல்லாம் ஒரே பேர்கள் தான், தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே தானே? ரைட். அவ பாருங்க பிள்ளைகள், இப்படி என்ன செய்யுது? அணுண்ட கருவை சுத்தி இப்படி இலத்திரங்கள் வலம் வந்து கொண்டிருக்குது. அப்ப கருவுக்குள்ள என்ன இருக்கு? புரோத்தனும் நியூத்திரனும் இருக்குது. வெளியில இலத்திரங்கள் சுத்தி கொண்டு இருக்குது. ஓகே. இதான் அணுண்ட கட்டமைப்பு. அணுண்ட கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கு. ஓகேயா? சரி. அப்ப அடுத்து பாருங்க, இந்த அணுவுக்குள்ள வந்து பிள்ளைகள் அணு எண் ஒரு விஷயம் இருக்குது. என்னது? அணு எண். அணு எண். அடுத்தது திணிவன். திணிவன். அணுவன் என்று சொல்றது அணுண்ட கருவுல இருக்கிற புரோத்தன் எண்ணிக்கை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? அணுவன் என்று சொல்லுவோம். திணிவன் என்றா புரோத்திரண்டையும் நியூத்திரண்டையும் கூட்டுத்தொகை தான் என்ன சொல்லுவோம்? திணிவன் என்று சொல்லுவோம். ஏன் நாங்க அணுவண்ணா வந்து புரோத்தனை காய்க்கணும் அப்படியே? இப்ப புரோத்தன் அணுவன கருவுல இருக்க புரோத்தன் எண்ணிக்கை வந்து எப்பவுமே மாற்றம் அடையாது. அதன் எண்ணிக்கை 10 10 தான், 20 20 தான், 30 30 தான், 50 50 தான். ஆனால் நியூத்திரன் எண்ணிக்கை மாறும் சமானி என்ற கட்டத்துல. இலத்திரன் எண்ணிக்கை மாறும் அயன் என்ற வடிவத்துல. அப்ப இந்த மூன்று பாருங்க, அணுவுக்கு மூன்று புள்ளிகள் இருக்கிறாங்க. அதுல புரோத்தனவர் மட்டும் தான் என்னது? எப்பவுமே மாறாம அப்படியே அதே எண்ணிக்கையிலே இருப்பாங்க. அதெல்லாம் நாங்க அணு எண்ணுக்காக புரோத்தன எண்ணிக்கை எடுக்கிறோம். ஏன்னா மாற்றம் அடைய கூடாதுடா. இப்ப 10வது இடத்துல நியோன் இருக்குதுண்டா, அது வந்து புரோத்தன எண்ணிக்கை 10 தான், மாறாது. ஆனா இந்த நியோனுக்கு இலத்திரனையும் முடக்கலாம், இலத்திரனில் குறைக்கலாம், கூட்டலாம். வழங்குதா? அப்ப திணிவன்ல என்ன செய்யும்? மாற்றங்கள் ஏற்படலாம். ஓகேயா? அப்ப நியூத்திரம் வந்து இப்ப மாற மாட்டா, சாமானிய வடிவத்துல நியூத்திரன் எண்ணிக்கைலாம் மாறும். அப்ப அந்த எண்ணிக்கை மாறிக்கல நாங்க உறுதியா ஒரு இடத்தை கொடுக்கலாது. அப்ப அதுக்கு புரோத்தன் தான் எங்களுக்கு என்ன? எப்பவுமே எண்ணிக்கை மாறாம இருக்கிறாள். அப்ப அணுவண்ணா வந்து நாங்க புரோத்தனை எடுக்கிறோம். அடுத்த திணிவன் வந்து புரோத்தனையும் நியூத்திரனையும் கூட்டுத்தொகை. ஏன்னா கருவத்தம் நாங்க திணிவாக்க வைப்போம். என்ன பாருங்க, புரோத்தன திணிவு உண்டு, நியூத்திரன திணிவும் உண்டு, இலத்திரனத்தை வந்தபடி ஒன்றுங்கள் 1840. வேறா? வேறம்மா? ஒன்றை வந்து 1840 பிரிச்சா எவ்வளவு ஒரு சிறிய பெருமானம். ரைட். ரைட். ஓகே. பாருங்க பிள்ளைகள், ஒன்றை வந்து 1840 பிரிக்கிறேன்டா. பேர் ஒன்று மேட்ச பேர். ஒன்றை 1840 பிரிச்சா எவ்வளவு பெருமானம் வருமா? சைவ தசம் சைவ 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 போய்த்தான் முடியும்.
அப்போ மிகச்சரிய பெருமானம் தானே. அப்ப அதை புறக்கணிச்சிடலாம். இப்ப நான் கருத்திணிவா வந்து கொள்றேன் இந்த புரோத்தன் நியூத்தன் தான் திணிவனா கொள்றோம். இனத்தின திணிவில் அது ஜாலியா அப்படியே சுத்தி கொண்டு இருக்கு. வழியில சத்தி மட்டும் சுத்தி கொண்டே இருக்கு. ஓகே தானே. ரைட். அப்ப இதில் பாருங்கோ. ஓகே. ஓகே அப்படியே அப்ப அணுவன் திணிவன். ஓகே தானே. ரைட். கேள்வியை பாருங்க அப்படியே இப்ப. கேள்வியை பார்ப்போம். முதலாவது புத்தகத்துல இருக்குதானே எத்தனை 85ஆம் பக்கம் எடுத்துட்டீங்களோ? ஓகே. ரைட். இதுல பாருங்க முடியல். பின்வரும் வாக்கியங்களில் உள்ள இடைவெளியில நிரப்புக. கவனிங்கோ. இப்படி ஒவ்வொரு அலகுலையும் இருக்கிற பயிற்சிகள் அந்த கேள்வியில செய்யக்கலையே உங்களை அந்த அலகுல ஒரு தெளிவு கொண்டு வரும். அதுக்கு பிறகு நாங்கள் கேள்வியில் அனுப்புவோம். சரியோ. அதையும் செய்வோம். அடுத்த பாசுகள் செய்வோம். ஒரு டேர்ம் வைஸா கேள்வியில் செய்வோம். இப்படி செய்ய செய்ய என்ன செய்யும்? எல்லாமே கிளியரா வந்துடும் பிள்ளைகள். ஓகே. சயின்ஸ் இவ்வளவு தானா சிம்பிள் ஆக்கி விட்டுருவோம். ஓகே பிள்ளைகள். தொடர்ந்து கிளாஸுக்கு வாங்க. ஒழுங்கா கவனிங்க. எல்லாம் சரியா இருக்கும். ஓகே. ரைட். இல்ல பாருங்க. அணு ஒன்றின் திணிவு எண் 14. ஓகே. அணு ஒன்ற திணிவு எவ்வளவாம்? 14. ஓகே. அதன் அணுவன் 6. திணிவண்ட குறியீடு என்ன பிள்ளைகள்? ஏ. திணிவண்ட குறியீடு வந்து ஏ. ரிவிஷன் வகுப்பை திருப்பி இருக்க பாருங்க. அணுவன் வந்து செட். ஓகே தானே. ரைட். இப்போ பாருங்க. A7 14. செட் வந்து எவ்வளவாம்? 6. அணுவன் வந்து 6. அதில் உள்ள இலத்திரங்கள் எண்ணிக்கை கேட்டிருக்கு. வெளியே பாருங்க. அதுல இருக்க இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டிருக்காங்க. இப்ப திணிவன் 14. அணுவன் எவ்வளவு? 6. அணுவன் 6 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். அணுவன் 7 என்னது? அணுவன் 7 செட் 7 பி. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏன்? அணுவன் 7 என்னடா? புரோத்தன எண்ணிக்கை தானடா. என்ன? அணுவனை தான் நாங்க புரோத்தன எண்ணிக்கைன்னு சொல்றோம். என்ன? புரோத்தன எண்ணிக்கை தான் அணுவன் சொல்றோம். ரெண்டு ஞாபகம் தானே. அதே இதுல இன்னொரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. அணுவுல வந்து அணுவண்டு கதைக்கல பி சமனியாக இருக்கும். என்ன? அணுவண்டு கதைச்சா அணு ரெண்டு கதைச்சா பிள்ளைகள் அது புரோத்தன எண்ணிக்கையும் இலத்திர எண்ணிக்கையும் சமனாத்தான் இருக்கும். இது இன்னும் விசேடமா சொல்லுவாங்க. நடுநிலை அணுவண்டு சொல்லுவாங்க பிள்ளைகள். நடுநிலை அணுவண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன அணு? நடுநிலை அணு. அப்படி என்றாண்டா அது என்னது? அதுவும் புரோத்தன சமன் இலத்திரம் தான். சரியா. நடுநிலை அணு உண்டாலும் புரோத்தன சமன் இலத்திரம் தான். அணுன்னு சொன்னாலும் புரோத்தன சமன் இலத்திரம் தான். ரெண்டு சமனை தான் இருக்க போகுது. அப்ப பேர் செட் அணுவன் 7 புரோத்தன எண்ணிக்கை. புரோத்தன எண்ணிக்கை சமன் இலத்திரன். அப்ப இப்படி எழுதலாமா? செட் 7 பி பி 7 இ. ஓகேயா. ரைட்டோ. இதை கழிவு செய்ய பிள்ளைகள் இதை நோட் பண்ண அதை நோட் பண்ணி சொல்ல மாட்டோம். உனக்கு எது தேவையன்ற உனக்கு தான் தெரியும். புத்தகத்தில் இருக்கா இல்லையா? உனக்கு தேவையான விஷயம் புதுசா எதுவும் இருந்தா நீங்களே எல்லாம் நோட் பண்ணி எடுத்துட வேணும். ஓகேயா. ரைட். பாருங்க பிள்ளைகள். அப்ப இதுக்கு என்ன விடையா இருக்க போகுது? அணுன்னு எவ்வளவு? 6. அப்ப இல்லத்துல நீங்க எவ்வளவு இருக்க போகுது? 6 பேரும். எவ்வளவு? 6 பேருமே. செட் சமனி வருது தானே. ஓகேயா. அப்போ அதுக்கு என்ன விட? 6 ஆக வரும். ஓகேயா. காரணம் என்ன? புரோத்தன எண்ணிக்கை 6. உங்களுக்கு தெரியும் அணுக்கள்ல வந்து புரோத்தன எண்ணிக்கை சமன் இலத்திரன் எண்ணிக்கை. இதுதான் காரணம். ஓகேயா. அதில் போட்டு விடுவோம். அடுத்த கேள்வி பார்ப்போம். அணுவனின் புரோத்தனங்களின் எண்ணிக்கை 19. இலத்திரன் எண்ணிக்கை டேஷ் ஆகும். நீ வர அணு ஒன்றுல புரோத்தன எண்ணிக்கை எவ்வளவாம்? 19. அப்ப இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளோடா? அதுவும் என்ன இலத்திரன் எண்ணிக்கையும் 19 தான். ஏன் இப்ப சொன்னேன் புரோத்தன சமன் இலத்திரன் தான்டா. ஓகே. இவ் அணுவில் 18 நியூத்திரங்கள் உள்ளன. இதன் திணிவன் இப்ப என்ன சொல்றான்? நியூத்திரன் வந்து 18. திணிவன் கேட்டிருக்கு. அப்ப கொஞ்சம் பாருங்க. திணிவன் சமன் என்னது? புரோத்தனம் பிளஸ் நியூத்திரன். அப்ப பாப்போம். புரோத்தனம் எவ்வளவு? 19. அப்ப 19 பிளஸ் நியூத்திரன் 18. இது சமன் திணிவன். அப்ப 19 18 எத்தனை? எவ்வளவு? 19 20 40 37. திணிவன் எவ்வளவு? 37. இது ஒரு சின்ன மேட்ஸ் தான். கணிதம் வேணுமா? அடிப்படை கூட்டல் கழித்தல் பெருக்கல் வித்தெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். ஓகேயா. சரி விளையால். ரைட். அடுத்த அழிப்போ. கடியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு வரணும். இதெல்லாம் விளங்கும் இன்னும் ஈஸியா. அணுவின் கருவில் காணப்படும் புரோத்தங்கள் நீர்த்தங்கள் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை. என்னடா? அணுவின் கருவில் காணப்படும் புரோத்தங்கள் நீர்த்தங்களின் கூட்டுத்தொகை என்னது? திணிவன். என்ன திணிவன் தான். தியரி இல்லையாண்டா சிம்பிளா செய்துட்டு போகலாம். தியரியை தெளிவாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்த பாருங்க. அணுவன் 13. பாருங்க. அலுமினியத்தின் அணுவன் 13ஆம். திணிவன் 27ஆம். அலுமினியத்தில் அணுவனையும் திணிவனையும் நியம முறை. பிள்ளைக்கு நியம முறைன்னா என்ன தெரிய வரும்? அவ்வளவுதான். பிள்ளைக்கு நியம முறை என்ன தெரிஞ்சா சரி. பாப்போம். அது என்ன நியம முறை? இது என்ன சார் புதுசா சொல்றாங்க?
நியமுறை அடைய இது 9ஆம் ஆண்டுலயே இருக்குடா. 9ஆம் படிச்சியா ஞாபகம் இருக்கா? கவனிங்க. நியமுறை என்ன ஒன்றும் இல்லை பிள்ளைகள். அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் குறிச்சு காட்டுற முறை தான் நியமுறை. இப்ப பார்ப்போம். ஒரு எக்ஸென்ட் ஒரு மூலத்தை எடுப்போம். எடுத்தீங்க என்ன பாருங்க. இடது பக்கத்துல மேல வந்து திணிவன் வரும். மேல வந்து திணிவன், கீழே வந்து அணுவன். இதைத்தான் சொல்லுவோம் என்னது? நியம முறைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மூலகத்திலடா அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் குறிச்சு காட்டுற முறை தான் என்னது? நியம முறை. அவ்வளவுதான். இது தெளிவா தெரிஞ்சிருக்கணுமா? பின்னுக்கு படிக்க வைக்க தேவையா நிறைய விஷயங்கள். ஓகேயா? ரைட். அப்ப எவ்வளவு அலுமினியத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்கான்? அணுவன் 13, திணிவன் 27. அவ்வளவுதான். இதான அந்த நியம முறை. என்ன முறை? நியம முறை. அப்ப நியம முறை என்றா நீங்க விளங்கிக் கொள்றது என்ன? அணு எண்ணையும் திணிவெண்ணையும் குறிச்சு காட்டும் முறை. அவ்வளவுதான். ஓகே. வடிவா செய்ய முடியும். ஈஸி புள்ளியல். நிச்சயமே உங்களால முடியும். வடிவா கவனிச்சீங்கன்னா சரி. அடுத்தது அலுமினிய அணுவில் உள்ள நியூட்டன் செய்யாது. இது என்னடா இது? பாட சொன்னாங்க என்ன? திணிவன் சமன் சமன் தெரியும். பி பிளஸ் என் யுவர் புரோத்ரம் பிளஸ் நியூட்டன் அணிக்கை. கேட்டிருக்க என்ன புள்ளியல்? நியூட்டன் அணிக்கை. இதுல வச்சு நாங்கள் எழுவ மாட்டே செய்வோம். அப்ப நியூட்டன் சமம் என்ன வர போகுது? வேற கூட்டு போடுற புரோத்ரன் அங்களவு என்ன செய்ய போகுது? கழிவிட போகுது. அப்ப திணிவன் 27, புரோத்ரன் அணிக்கை 13, கழிச்சு விட்டா எவ்வளவு வரும்? 14. பாத்தீங்களா? வேற கேள்வி எது? எவ்வளவு சிம்பிளா இருக்கு. தியரி இருந்தா சிம்பிளா செஞ்சுட்டு போலாம். ஓகே. நாளைக்கு 2 மணிக்கு இருக்கு கிளாஸ். இந்த கடின மிச்ச கடி நாளைக்கு போ. ஓகேயா? ரைட். அடுத்த வழி பார்ப்போம். அடுத்த ஒரு அட்டவணைடா. அது என்ன வேற குளஞ்செடி என்ன நீ செஞ்சுட்டு போயிருவேன். அடுத்த அட்டவணை பாருங்க. நாங்க ரை பண்ணுங்க செஞ்சிருந்தா செஞ்சு அவங்க பாருங்க பார்ப்போம். வருதாண்டு பாருங்க. இந்த இந்த நியமுறையை வச்சுதான் கேட்டிருக்காங்க. ஆனா வந்து தெரியவன் பாருங்க. செஞ்சு வச்சிருக்காட்டியும் எப்பயாவது பாருங்க. இவரை எல்லாம் செஞ்சிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் பேர் அப்படியே வச்சிருந்துட்டு ஒளிம்பி ஓடி வந்திருப்பீங்க. சரி ஓகே. பாப்போமே. கொஞ்சம் பாருங்க. பி என்னடா? போஸ்பரஸ் 15, 31. அடுத்த லித்தியம் 3, 7. பாருங்க எல்லா நியமம் இருக்குது. அடுத்த மெக்னீசியம் 12, 24. கீழே இருக்கிறது அணுவன், மேல இருக்கிறது நீவன். கல்சியம் 20, 40. குளோரின் 17, 35. ஓகேயா? ரைட். அதாவது கேட்டிருக்கான் இலத்திரன், அடுத்தது புரோத்ரன், அடுத்த நியூத்ரன். வழியாக கவனிங்க. இதோட இதெல்லாம் கிளியர் ஆயிரும். வளர்ந்தான் இப்படித்தான் ஓரளவு படிக்கிறது. அதுல கொஞ்சம் களி செய்து பார்க்கறது. விஷயம் கிளியர். ஓகே. பாருங்க முடியல். இலத்திரன் நீங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அணுவன் செட் சமன் பி, பி சமன் இ. ஓகேயா? அடுத்த திணிவன் சமன் புரோத்ரம் பிளஸ் நியூத்ரன். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதா காணும். ஓகேயா? இவ்வளவு தெரிஞ்சா காணலாம். ரைட். அவ்வாறு பொஸ்பரஸுக்கு கீழே அடுத்த தெரியவனும் கீழே குறிக்கிறது என்னது? அணுவன். மேல குறிக்கிறது என்னது? திணிவன். இதை மாதிரி பார்த்துட்டு என்னடா பிழைச்சிரும். ஓகே. அவர் புரோத்திரன் சமயம் இலத்திரன் தானே. அப்ப என்னடா? இலத்திரன் 15.
புரோத்தனம் என்ன 15 இங்க வேற இது எதுன்னு 3 இல்லோ அப்ப என்னது இல்லத்திறன் 3 இங்கேயும் 3 இங்க வேற 12 அப்ப இதுவும் 12 இங்க வேற 20 20 20 இங்க வேற இது 17 இது 17 பாத்தியோட இவ்வளவுல என்ன பிரச்சனை இருக்கு என்ன பார்த்து அப்படியே கோப்பி பண்ணி எழுதுறீங்க அவ்வளவுதான் அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் பிள்ளைக்கு இது தெரிஞ்சிருக்க வேணும் இது தெரியாட்டியே செய்யலாம் அவ்வளவுதான் விஷயம் இப்படித்தானே ஒரு கேள்விகளுக்கும் எங்களுக்கு என்ன விஷயங்கள் அடிப்படையா தெரியணுமோ அது தெளிவா இருந்தா ஈஸியா களி செய்துட்டு போயிடலாம் ஓகே பிள்ளைகள் கெமிஸ்ட்ரி ஒரு ஈஸியான பாடம் விளங்குற வரைக்கும் விளங்குற வரைக்கும் அது ஒரு கசப்பா தான் இருக்கும் உங்களுக்கு விளங்கினா பிறகு அதை போல ஒரு ஈஸியான பாடம் இல்லைன்னா சொல்லுவீங்க ஓகே தானே ரைட் ஓகேயா ரைட் அங்கே வாங்க நியூத்திரன் நீங்க அப்ப நியூத்திரன் நீங்க எங்களுக்கு என்ன தெரியும் பிள்ளை எழுதி பாருங்கோ A7 என்ன A7 பாருங்கோ சமன் புரோத்திரன் பிளஸ் நியூத்திரன் அப்ப நியூத்திரன் சமன் என்னது A-P அதாவது தெனிவன்ல இருந்து புரோத்திரனிக்கே கழிக்கணும் கழிச்சா நியூத்திரனிக்கே வரும் இங்க பாருங்க பிளஸ் புறத்தாங்க மைனஸ் தானே அதான் இருக்கணும் சாம்பாடு ஓகே ரைட் எழுவா மாட்டேன் சேர்த்துக்கணும் அப்ப பாருங்க தெனிவன் 38 31 நேரடியாக நீங்க காணலாம் ஷார்ட் கட்டா சொல்லி தரேன் இப்படி எல்லாம் எழுதி பார்க்க தேவையில்ல மன்னதாலே பார்க்கலாம்டா மேல இருக்க துணிவனடா துணிவன்ல இருந்து அணுவனை கழிச்சு விட்டீங்கன்னா வாரது என்னவா இருக்கும் நியூத்திரன் அன்னைக்கு தான் இருக்கும் அதை தடவை சொல்லுது இங்க பேர் நியூத்திரம் உனக்கு வேணுமாடா கவனி துணிவன்ல இருந்து என்னது புறத்தணிக்கே களி அது அணுவன களி வாரது என்னவா இருக்கும் நியூத்திரனா இருக்கும் ஓகேயா ரைட் 31 இருந்து 15 கழிச்சு எத்தனை 16 ரைட் 7 இருந்து 3 கழிச்சு எத்தனை 4 24 இருந்து 12 கழிச்சு எத்தனை 15 40 இருந்து 20 கழிச்சு எத்தனை 30 35 14 கழிச்சா எத்தனை 18 சரி என்ன கடைக்கு நான் அப்படியே மாறலாம் சொல்லுவேன் எத்தனை சொல்லுவீங்க இல்லையே கவனம் ரைட் ஓகே அவ்வளோதான் அப்படியே நட்டோன்னே நிரப்பி இருக்கா பாருங்க சரியான பாருங்க பிள்ளையண்டா தயவு பென்சிலால் எழுதி அழிக்க வேணாம் பேனால் எழுதி பிள்ளையனா வெட்டி போட்டு அதுலயே பக்கத்துல திருத்துங்கோ தயவு செய்து பென்சில் பாவிக்க வேணாம் யாரும் காப்பியில் நோட்ஸ் செக் பண்ணுங்க பென்சில் இருந்தா வாங்குவீங்க ஓகே பென்சில் வாங்கிக்க வேணாம் பிள்ளை என்ன வட்டி போட்டு எழுது ஏன்டா திருப்பி பாக்க நீ எது புல விட்டுன்னு தெரியும் அப்ப ஏன் இது நான் புல விட்டுனான் அப்ப இதை எப்படி திருத்தினான்றதெல்லாம் திருப்பி ரிவிஷன் பாக்கி உங்களுக்கு விளங்கணும் அதை அழிச்சிட்டு அழினீங்கடா என்ன நடக்கும் சரியாதான் எல்லாம் இருக்கும் ஓகே தானே உங்களுக்கு எங்க புல விட்டது எங்க விளங்க விட்டது உங்களாலேயே உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் போயிட முடியாது வட்டிட்டு எழுதுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களோட ஒப்பி தானே ரைட் பாத்தீங்களா இவ்வளவு செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன பிள்ளைகள் வேணும் இந்த விஷயங்களும் கிளியரா இருந்தா சரி இது தெளிவா இருந்தா சரி இதுதான் தியரியா தெளிவா படிக்கணும்ன்றது ஓகேயா சரியா வகுப்பு நடந்தோண்டு கேட்கல டவுட் ஒன்றும் கேட்கல அது எதுங்கடா ஒன்றுமே நான் சொல்ல மாட்டேன் ஓகே தானே வகுப்பு டைம்ல கதைச்சா உங்களுக்கு விளம்ப முடியாது இருந்தா வகுப்பு கொண்டு போயிடாது படிச்சுட்டு இருப்பேன் டவுட் இருந்தா கிளாஸ் உடைய கேளுங்க ஒன்று ரெடிக்கு எனக்கு மெசேஜ் எல்லாம் போடுங்க போன்ல ஓகேயோ அட உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் குரூப்ல வரும் பிள்ளையர் ஓகேயா ஸோ லிங்க் பாஸ்வேர்டுகள் கிளாஸ் ஆப்டேட்டுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் குரூப்போடய பார்த்துக்கொள்ளுங்க அதை பார்க்காம வந்துட்டு சரியா எங்களுக்கு கோல் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே தானே அப்படி குரூப்ல உங்களுக்கு மெசேஜ் வரையில எது மெசேஜ் வெயிட்டிங் சொல்ல வரும் பிள்ளைகள் மெசேஜ் ஃபுல்லா வராம வெயிட்டிங் அப்படி இது மூலம் தான் கால் பண்ணி காய்ச்சி கொள்ளுங்க ஓகே சரியா அடுத்தது ரசாயன சூத்திரம் இதுக்கு வலுவலாம் காண தெரியணும் அதுக்கு மேல அனுபவம் தெரியணும் தேர்வு விஷயம் எல்லாம் பார்த்துட்டால வந்தீங்க அம்மா பார்த்துட்டு வந்தியா எல்லாம் பார்த்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா விலங்கு எடுத்துட்டியா அப்போ ஓகே இது எல்லாம் உங்களுக்கு ஈஸியா விளங்கும் ஒன்றும் பார்க்க வந்தா ஒன்றும் செய்யல அது சில அண்டைக்கு ஜாயின் ஆயிருக்கீங்க நீங்கள் போடுவோம் திரும்ப பார்த்துட்டு வாங்கும் அது மூன்று முக்கியமா கோவில் எடுக்கிற அண்ணாக்காக்களையோ அக்காக்களையோ இல்லை இனியோ எடுக்க போற அண்ணாக்காக்களையோ கேட்டு பாருங்கோ சொல்லுவாங்க பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில எந்த செக்ஷன் கஷ்டப்பட கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில எது கஷ்டப்பட இந்த 3ஆம் பாடம்
கெமிஸ்ட்ரி விலங்குகள் அங்கால பின்பாடங்கள்டா காரணம் இந்த மூன்றாம் பாடம். கெமிஸ்ட்ரியில மூன்றாம் பாடம் உங்களுக்கு தெளிவில்லையேண்டா பிள்ளைகள். அங்கால வார கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட அந்த பகுதிகள் இருக்குதானே, அந்த அலகுகள் வந்து உங்களுக்கு முழுமையா படிக்கலாம் போயிடும். ஏன்னா அதுக்கு இந்த அலகுகளுக்கு அவ்வளவு அடிப்படை விஷயங்கள் பின்னுக்கு இருக்கிற ஓஎல் 11 இருக்கிற கெமிஸ்ட்ரி செக்ஷனும் சரி, 10 இருக்க பின்னுக்கு வர அலகுகள் சரி, எல்லாத்துக்கும் தொடர்புகள் அடிப்படை விஷயங்கள் இந்த மூன்றாம் பாடத்துல இருக்கு. சோ தயவு செய்து இந்த மூன்றாம் பாடத்தை 100% கிளியர் ஆகி கொள்ளுங்க. அதுல எப்படி தான் செய்யற மாதிரி உங்களை நீங்க வளப்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்கான தியரியில தெளிவா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. பாடமாக்க வேண்டாம், அதை விளங்கி வச்சுக்கொள்ளணும். இன்னொரு கிட்ட சொல்ற அளவுக்கு உங்களை விளங்கி வச்சுக்கொள்ளணும். அப்படின்னா ஈஸியா கிளியர்ல செய்யலாம். இது தியரி கிளியர்டா, அடுத்தடுத்த ஒரு அழகு ஜாயின் ஆகிக்கல அதுவும் ஈஸியா விளங்கிக் கொள்ளலாம். ஓகேயா? ரைட். உணர்ந்து படிச்சு கொள்ளுங்க. ரைட். ரசாயன சூத்திரம். அதாவது லித்தியம் புளோரைட். அதாவது லித்தியம் லித்தியம் புளோரைட்னா புளோரின் புள்ளி. ஓகேயா? லித்தியம் புளோரைட். பூனால வருது புளோ கூனா வந்தா குளோரைட். அடுத்து பாருங்க பெரிலியம் குளோரைட். பெரிலியம்டா பி, குளோரைட்டா குளோரின் சிஎல். ஓகேயா? பிள்ளைக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க அலுமினியம் ஆக்சைடு. அப்ப அலுமினியம்டா ஏஎல், ஆக்சைடுடா ஆக்சிஜன். நாலாவது பாருங்க மெக்னீசியம் ஆக்சைடு. அப்ப மெக்னீசியத்துக்கு எம்ஜி, ஆக்சிஜனுக்கு ஓ. அடுத்து அஞ்சாவது பாருங்க கார்பன் இது சல்ஃபைட்டு. அப்ப கார்பன் சல்ஃபைடுனா கந்தகம். ஓகேயா? இது அஞ்சு தான் உங்களோட கேள்வி. முதல் பிள்ளைகள் இந்த மூலத்தை சரியா கண்டுபிடிக்கணும். சொல்லுக்கிற மூலங்களை சரியா கண்டுபிடிக்கணும். அடுத்தது பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த மூலங்களோட இந்த அணுக்களோட அணுவன் தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே பிள்ளைகள்? பிள்ளைகள் 1 தொடக்கம் 20 மூலங்கள் உங்களுக்கு இருக்கு. ஓகே தானே? இந்த மூலங்களை நீங்க பாடமாக்கி வச்சிருக்கணும். நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஓகே தானே? அது எப்படி பாடமாக்கணும்டா, உங்களுக்கு வந்து நீங்க படிக்கிற இடங்கள்லயோ இல்லை ஸ்கூல்லயோ இதுக்கு சில பாட்டுகள் சொல்லி தருவாங்க. ஓகே தானே? 20 மூலத்துக்கும் பாட்டு, ஒரு பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடல அப்படியே மூலத்தை பாடமாக சொல்லி. ஓகே தானே? நாங்க வந்து சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏனண்டா அவங்க தெரிய முடியாது. நான் வந்து ஏழோட கெமிஸ்ட்ரி செய்யறேன். ஏழோட கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப ஏழோக்கு வர கெமிஸ்ட்ரி படிக்க பிள்ளைகளுக்கு இந்த 10ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி வந்து கிளியரா இருக்கணும். அங்க ஏழோல வந்து 30 மூலங்கள் பாடமாக்கணும். கட்டாயமா 30 மூலங்கள் பாடமாக்கணும். 56 மட்டும் பாடம் வாங்கினாலும் நல்ல. அப்படி பாடமாக்க இன்னும் கூட இலவசமா செய்யும். கடைசி 30வது பாடமாக்கணும். அந்த 30 அங்க ஏழோல பாடமாக்கணும்டா, அந்த 30க்கு முன்னாடி 20 தெரியுமா? நீங்க ஓஏல படிக்கிற இந்த முதல் 20 மூலங்கள் தான். விளங்குது? அப்ப நீங்க ஓஏல பாட்டு படிச்சு போட்டு பாடம் வாங்கிட்டு வந்து போட்டு ஏஎல்ல வந்து அங்க பாட்டு படிக்க இயலாது. விளங்குதா? ஏழோல பாட்டு படிச்ச உடனே இயலாது. அப்ப நம்பர் சொன்னா என்ன மூலம்னு சொல்ல தெரியணும். உங்களுக்கு சொல்ல இந்த ஐடியால உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சிம்பிளா களி டக்கு டக்குன்னு செய்யலாம் பிள்ளை. ஓகே? இந்த களி செய்யறது ஈஸி. பாருங்க அதுக்கு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். விடக்கண்டு 10 நம்பர் 10 நியோன், 20 கல்சியம். ஓகேயா? 9 புளோரின், ஆக்சிஜன் 8, நைட்ரஜன் 7, குளோரின் 17. ஓகேயா? பொட்டாசியம் 19, 14 சிலிக்கன், சோடியம் 11, அலுமினியம் 13, 12 மெக்னீசியம். விளங்க என்னண்டு? அதாவது நம்பர் சொன்னா என்ன மூலம் மட்டும் சொல்ல தெரியணும். அதாவது மூலத்துல குறியீட்டு எழுத தெரியணும். சொல்ல தெரிஞ்சா குறியீடு வரும். ஓகே? அதே மூலம் சொன்னா நம்பர் சொல்ல தெரியணும். நம்பருக்கு மூலகம், மூலத்துக்கு நம்பர். விளங்குதா? இப்படி கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5, இன்னொரு நாளைக்கு 5, இன்னொரு நாளைக்கு 5டா 5 நாள்லயே மொத்தமா பாடம் வாங்கி வந்துடும். விளங்குதா? அப்போ 1 தொடக்கம் சொல்ல தெரியணும். ஓடுறா 1 தொடக்கம் 1 2 3 4 அந்த ஓடல சொல்ல தெரியணும். பின்னுக்கு 20ல இருந்து 20 19 வந்துட்டு இந்த உடனே சொல்ல தெரியணும். தயவுசெய்து இதை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துட்டீங்கடா, இதுல வர கேள்வி எல்லாம் சட செஞ்சுட்டு போகலாம். டைமிங்க மிச்சப்படுத்தலாம். இல்லாட்டி யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். இப்ப இந்த 20 மூலத்துக்கு நீங்க பாட்டு எழுதி, அதுக்கு குறியீடு எழுதி, அது சரியாவில்லை செக் பண்ணி எல்லாம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு அங்க எக்ஸாம் போல டைம் போயிடும். விளங்குதா? இந்த மாதிரி எக்ஸாம் எழுதாக்களுக்கு நாளைக்கு சயின்ஸ் நடக்கும் போது சொன்ன விஷயம் இந்த 20 மூலத்தையும் போய் கொண்டு இப்படி பாடம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாத ஒன்றும் செய்யலாதானே. இப்போ ஆப்ஷன்ல பாட்டு எழுதி வச்சு போட்டு எழுதுங்கன்னு சொல்லியிருக்கு. அது உங்களுக்கு ஓயிலுக்கு ஒரு நம்பரையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அது எல்லா நேரத்திலையும் சப்போர்ட் பண்ணாது. டைம் நிறைய கொண்டு போயிடும். இது சரியா தெரிஞ்சதா டக்டர்னு செஞ்சுட்டு போகலாம். எப்படின்னா பாருங்க லித்தியம் பிள்ளை தெரிஞ்சுக்கலாம். லித்தியம் அணுவன் 3 பாருங்க டக்குன்னு போடும். இல்லாட்டி பாட்டு எழுதி பார்த்து நிக்கணும். குளோரின் 9, பெரிலியம் 4, குளோரின் 17, அலுமினியம் 13, ஒட்சிஜன் 8, மெக்னீசியம் 12, ஒட்சன் 8, கார்பன் 6, கந்தகம் 16. விளங்குதா? அவ்வளவு குயிக்கா போட்டோம். ஆமா, குயிக்கா போட்டோம். விளங்குதா? இந்த முறையில பாடம் வைக்கிங்க. இது ஒரு கஷ்டம் இல்லை. சொல்ல யோசிக்குவோம் என்ன சார் இப்படி கஷ்டமா இருக்கு.
ரோயல்காரர் இருப்பீங்க, நாங்க 10ஆம் எங்களுக்கு பாட்டு தானே சொல்லி தந்தாங்க, இப்படி சொல்லலையே. அதான் விடுறப்புல உங்களுக்கு ஏழு அந்த பாதிப்பு வரும் பிள்ளைகள். அதுல ஏழோட பயோமேத்ஸ் எடுத்தா கெமிஸ்ட்ரி அங்க வரும், பிடெக் பிடெக் எடுத்தாலும் அங்க கெமிஸ்ட்ரி வரும். ஆர்ட்ஸ் காமர்ஸ் காரங்க மட்டும் தான் வராது. ஓகே, சரி ஏழோட நீங்க அப்படி ஆர்ட்ஸ் காமர்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னு விட்டுட்டாலும் ஓயில நீ எழுதத்தான் போற சயின்ஸ் அங்க வரும் தானே கேள்வி. இப்ப இப்படி கேள்வி வந்துட்டுண்டா நீ உங்களுக்கு அணுவன் தெரியாம என்னது கேள்வி செய்யலாது, அணுவன் தர மாட்டாங்க, நீங்க தான் போடணும். அப்போ ஒன்று வைக்கிறது பாடமா இருக்கணும். இப்படி சொல்ல தெரிஞ்ச குயிக்கா அப்ப நான் போட்ட மாதிரி டக்கு டக்குன்னு போட்டுரும், போட்டு குயிக்கா செய்யும். இப்ப ரசாயன சூத்திரம் எழுதுறதுக்கு 20 அந்த அணுவனும் சரியா பாடமாக்கி இருக்க வேண்டும். ஓகே பிள்ளைகள், பாடம் வாங்கி கொள்ளுங்க. ரைட். அப்ப அணுவன் தெரிஞ்சா அடுத்த பிள்ளை தெரியணும், இலத்திரனை எப்பொழுது தெரியணும், இலத்திரன் நிலை அமைப்பு எழுத தெரியணும். எல்லா டாபிக்கும் தனித்தனியா வடிவா அந்த ரிவிஷன் கிளாஸ்ல விளங்கப்படுத்தி விட்டுருக்கு பிள்ளைகள். திரும்ப அந்த வீடியோ போட்டு விடுறோம், வடிவா பார்த்து கொள்ளுங்க, பார்த்து கிளியர் ஆகி கொள்ளுங்க. திருப்பி திருப்பி பாருங்க, அது அழிக்கவே மாட்டேன் இருக்கும் அப்படியே. ஓகேயா, அதான் ஈஸியா விளங்கும். சரிதானே? ரைட். கவனிங்க. இப்ப இலத்திரன் இப்ப எப்படி என்றாடா கவனி. இலத்திரன் இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, முதல்ல சத்தியமட்டம் கருவுக்கு வழியில சத்தியமட்டங்கள் இருக்கு தானே, சத்தியமட்டங்கள் போய் கொண்டிருக்கும், 1 2 3 4 போய் கொண்டிருக்கும். அப்படி இந்த சக்தி மட்டங்கள்ல இலத்திரங்கள் நிரம்பி இருக்க முறையை சொல்றா என்னது, இலத்திரன் நிலையப்பட்டு சொல்லுவோம். அதாவது இலத்திரன் நிலை நிலை அமைப்பு பிரிச்சு பாரு. இலத்திரன் எந்தெந்த இடத்துல, அதாவது எந்தெந்த சக்தி மட்டங்கள்ல எத்தனை எத்தனை இருக்கும்னு சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், முதலாவது சக்தி மட்டத்துல 2 இருக்கும் பிள்ளைகள், அடுத்ததுல 8, அடுத்ததுல 18, அடுத்ததுல 32, இப்படி போய்கொண்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு 20 மூலம் இருக்கிறபடியா 2க்கு அடுத்த வர எல்லாத்துலயுமே 8 8 8 கொள்ள சொல்லி இருக்குது. இது ஓயிலுக்குள்ள எடுகோலா எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேண்ணே. உண்மையா முதலா சத்தியம் உச்ச 2, 2ஆவதுல 8, 3ஆவதுல 18, 4ஆவதுல 32. இதுக்கு 2n வர்க்கம் ஒரு சமன்பாடு இருக்கு. இந்த சமன்பாடு போட்டீங்கன்னா இந்த எண்ணிக்கை வரும். 2n வர்க்கம் என்னன்றது சக்தி மட்டத்தின எண்ணிக்கை. எத்தனையா சக்தி மட்டம் 4 போட்டீங்கன்னா அது எண்ணிக்கை வரும். இப்படி போட்டீங்கன்னா அந்த எண்ணிக்கை வரும். கணிச்சு பாருங்க, ஒன்ன டவுட்ண்டா. ஓகே. ஆனா உங்களுக்கு ஓயில பாருங்க முடியாது, 2 மட்டும் எத்தனை 10, 10க்கு அடுத்து பாருங்க 2 மட்டும் 10, 10க்கு அடுத்து 18, 10 மட்டும் கூட்டினா எவ்வளவு வரப்போகுது, 28 வரப்போகுது. அப்படியே உனக்கு 20 மூலம் தான்டா இருக்குது, 20ஓட சரி அணுவன் 28 வந்துட்டு இல்ல. அதால உங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஓயில் எடுகோல் எடுக்கிறாங்க 2 8, அதுக்கப்புறம் வார எல்லாமே 10 எடுத்திருக்காங்க. அப்ப 2 மட்டும் 10, 10 மட்டும் வந்துடா 18, அங்க 8க்கு என்னது 2 பேரும் 20ஓட முடியுது உங்களுக்கு. சரியா? அப்ப பாருங்க பாருங்க எழுதி காட்டுறேன். நித்தியத்துக்கு 3 2 அப்படி வரப்போகுது 2. முதலாம் சக்தி மட்டத்துல 2 2 2 தான் இருக்கலாம். அதுக்கு மேல அமௌண்ட் இருக்கல, அது அவர்லாம் என்ன செய்யணும், அடுத்த சக்தி மட்டத்துக்கு போகணும். மிச்சம் அங்க பாருங்க 3ல இருந்து 2 கழிச்சா எத்தனை 1 வரப்போகுது, மிச்சம் 1. இப்ப 2ஆம் சக்தி மட்டத்துல 8 லட்சம் இருக்கலாம். 8 இருக்க இடத்துல ஒரு ஆளுமே இருக்கலாம் தானே. அப்படியே ஒரு மேசை ஒன்று இருக்குது, மேசையில போய் நீங்க கிளாஸுக்கு போய் இருக்கிறீங்க, அந்த மேசை அந்த வாங்கல 8 பேரா இருக்கலாம்னாடா 9 ஆள் இருக்கலாது. 9 ஆள் என்ன செய்யணும், அடுத்த மேசை தான் போகணும். ஆனா 7 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், ஒரு ஆளுமே இருக்கலாம். ஓகே தானே? எத்தனை பேர் இருக்கலாம், 8க்குள்ள எத்தனை பேர் இருக்கலாம். ஆனா 8 தான் கடைசி, உச்சபட்சம் 8 தான் இருக்கலாம். அதுக்கு மேலேயுமா வந்தா எல்லாத்தையும் செய்யணும், அடுத்த சத்தியம் எடுத்து போகணும். இப்போ நீங்க டியூஷன் கிளாஸ் போயிருக்கீங்க, ஒரு லைனுக்கு மேசையில் வாங்கல் இருக்கு தானே, ஒரு கிளாஸ்ல 8 பேர், ஒரு வாங்கல 8 பேருண்டா, ஒரு ரோல 8 பேருண்டா, மிச்சம் செய்யணும் அடுத்த தடவை போய் கொண்டே இருக்கணும். அப்படித்தான் சத்தியமட்டங்களையும் போய் கொண்டிருக்கும். ஓகே ரைட். பாருங்க ப்ளோயினுக்கு பாருங்க 9, அப்ப 2, 7. வெளியது பாருங்க 2, 2. குளோயினுக்கு பாருங்க 2, 14 இருக்குடா 2, அடுத்த என்ன 8, 2 மட்டும் எத்தனை 10, இங்க மிச்சம் எத்தனை இருப்பது 7, 17. ஓகேயா ரைட்டா? இப்படி இலத்தனை இப்போ உங்களுக்கு இலத்தனை தெரியும். அலுமினியத்தை பார்த்தா 3 2 13 2, 8, 3. 2 மட்டும் 10, 13 13. அடுத்த ஆப்ஷனை பாருங்க 2, 6. இப்பொழுது நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அணுவன் சரியா வரும். பாருங்க இலத்தனை பள்ளி அவ்வளோத்தையும் கூட்டி பாருங்க, அணுவனுக்கு சரியா இருக்கும். அப்படி சரியா இல்லாட்டிக்கு எங்கேயோ பிழைக்குன்னு அர்த்தம். ஓகேயா? அடுத்து வர மெக்னீசியத்துக்கு 2, 8, 2. ஒட்சனுக்கு 2, 6. காவனுக்கு 2, 4. கந்தகத்துக்கு 2, 8, 6. ஓகே பிள்ளைகள், ஸ்வீட்டா போற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு ரீசன் போட்டுடன் பார்த்த வழிக்கு சிம்பிளா விளங்கும். நீங்க கவனிச்சுக்கோங்க, ஒன்னும் படிக்கலையா, ஒன்னும் பாக்கலையா, என்னதாவது பாக்குறியா புதுசா, பழைய கவனி சிம்பிள் எல்லாத்தையும் தூக்கிறி இப்படிதான் சொல்லிக்க. முதல்ல 2 போகணும், அவ்வளவுதான். அடுத்த 8, அடுத்த 8 மிச்சமா இருந்தா அடுத்தடுத்துக்கு போகணும், அவ்வளவுதான் விஷயம். பாருங்க 16 பேர் இருக்கிறாங்க, முதல்ல 2 பேர் போயிடுவாங்க, முதலாவது மேசைக்கு 2 பேர் போயிடுவாங்க, அடுத்ததுக்கு 8 பேர், 14 2 போனா மிச்சம் 14 இருக்கு. அப்ப 8 பேரா இருக்கலாம். அப்ப 2 மட்டும் எத்தனை மொத்தம் 10 பேர் போயிட்டாங்க, மிச்சம் எத்தனை 6 அடுத்தது இருக்கு. இப்படி நீங்க ஏதோ ஒரு சத்தியமான ஒன்று பார்க்காம நீங்க டியூஷன் கிளாஸ்ல இருக்கிற அடி ஸ்கூல் வகுப்புல இருக்கிற ஒரு மேசை வாங்கன்னு நினைச்சுக்கொள்ள முடியாது. ஒரு மேசை இத்தனை பேரா இருக்கலாம்டா,
அப்படியே போயிட்டுக்கலாம். டை எத்தனை விடுறியாடா கவனி. என்ன எத்தனையா? ஆ சரியா ஓகே. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா சிம்பிளா விளங்கும். ஆனா தெரிய விளங்கிக்கொள்ளுங்க. முதல்ல 2 தான் இருக்கலாம், அதுக்கப்புறம் வரலாம் 8 தான் இருக்கலாம். 8க்கு மிச்சம் வேண்டாம், அடுத்ததுக்கு தான் போக வேணும். ஓகேயா? சரியா? ஓகே பிள்ளைகள், அப்ப இல்லத்துல எப்போ எழுதியாச்சு. ஓகே செக் பண்ணுங்க எல்லாம் சரியாண்டு. ரசாயன சுத்தம் இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். அதான் சரியா இருக்கீங்களா அவ்வளோ? நான் பாருங்க, நீ ஒரு நாள் இருக்கிறேன் கீழே தான், நான் ஒன்று நாள் இருக்கிறேன் பாருங்க. சரியா? அவளே அணுவன் தெரியணும். அணுவன் தெரிஞ்சா இலத்திரன் எப்பொழுது தெரிய வேணும். சரியா? ஓகே பிள்ளைகள். பிள்ளைகள் உங்களால முடியும் பிள்ளைகள், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேயா? கெமிஸ்ட்ரியா பார்க்காங்க, சிம்பிளா ஒரு மேசையில் ஆக்கள் இருக்கிற எண்ணிக்கையில பாருங்க, இப்போ ஈஸியா விளங்கும். ஓகே தானே? இவ்வளவு பேரா இருக்காங்க, அவ்வளவு பிரிச்சு விடுறீங்க. 12 பேர் இருக்காங்கடா, அப்ப இதை ஒவ்வொரு மேசையிலையும் இருத்தி விடுங்கடா. நீங்க அந்த கணக்கு இருத்தி விடுறீங்க, அவ்வளவுதான். அதான் இலத்திரன் நிலைய அமைப்பு. ஓகே ரைட். அடுத்து என்ன தெரியணும்டா பிள்ளைகளுக்கு? வலுவளவு தெரியும். என்னது? வலுவளவு. வலுவளவு தெரியும். வலுவளவு உண்டா கவனிங்கோ. இப்ப நீ பாருங்க பிள்ளைகள், இந்த இறுதியோடு இருக்குதானே, இதெல்லாம் இறுதியோடு. இதெல்லாம் என்னது? இறுதியோடு. இறுதியோடுல கிட்டத்தட்ட நிற்கும். இந்த வட்டம் போடுறேன்னா அப்படியே பாருங்க, இதெல்லாம் கடைசியோடு. அது கடைசி சக்தி மட்டங்கள். ஓகேயா? என்ன ரைட். இதை சொல்றது வந்து பிள்ளைகள் இறுதியோட்டில் இருக்க இலத்திரங்கள், அதாவது கடைசியா இருக்கிற மேசைடா. கடைசியா இருக்கிற மேசையா இருக்கு சொல்றியா? அந்த கடைசியா இருக்கிற மேசைக்கு நாங்க ஸ்பெஷலா சொல்லுவோம். சரியா? கடைசியா இருக்கிற மேசைக்கு ஓகேயா கவனிக்க முடியாது. கடைசியா இருக்கிற மேசைக்கு நாங்க ஸ்பெஷலா சொல்லுவோம் என்னண்டு, வலுவளவு ஓடுகன்னு சொல்லுவோம். இந்த கடைசியா இருக்க சொல்லுவோம் என்னது? வலுவளவு ஓடு. என்ன? வலுவளவு ஓடு என்று சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு அணுக்களுக்கும் இறுதியாக கடைசியா இருக்கிற சக்தி மட்டத்துக்கான விசேட பெயர் என்னடா? வலுவளவு ஓடு. என்ன ஓடு? வலுவளவு ஓடு. இறுதி சக்திப்படி அல்லது கடைசியோடு புற ஓடு எல்லாமே கடைசியோட தான் கதைப்போம். அதுதான் ஸ்பெஷல் பேர் என்ன? வலுவளவு ஓடு. ஏன் அப்படி கொடுத்துருக்கோம்? கடைசியோடலாம் நாங்க வலுவளவை பற்றி கதைப்போம். ஓகே ரைட். கொஞ்சம் பாருங்க, இறுதி ஓட்டுல 1 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு, 4 இருக்கு. சரியா? 1ல இருந்து 8 மட்டும் எத்தனை எத்தனை இருக்கலாம். ஓகேயா? அப்ப நீங்க கவனிங்கோ, இறுதி ஓட்டுல 1 2 3 இந்த எண்ணிக்கையில எத்தனை இருக்கலாம்? இல்லாட்டி 4 இருக்கலாம், இல்லாட்டி 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம். என்ன? அடுத்தது 8 இருக்கலாம். கவனிங்க, இந்த எண்ணிக்கையில எப்படியும் இருக்கலாம். ஓகே தானே? இதுல பாருங்க, 1 2 3 இருந்தாடா இந்த அனன் செய்யும் இலத்திரனை வந்து இழக்கும். இழந்தால் நேரேற்றம் பெறும்படி. இழந்தா என்ன செய்யும்? நேரேற்றம் பெறும். ஒரு அணு வந்து 1 2 3 இருக்காண்டா, 5 பேர் 1 2 3ல இருக்குது. அப்ப இது வந்து ஒன்று என்ன செய்யணும்? இலத்திரம் வந்து 8ஆ மாறணும். 8ஆ மாறினா ஒரு இலத்திரம் இருக்குடா இறுதியில. அதாவது ஒரு மேசையில 8 பேர் இருக்கோம்டா, ஒரு ஆள் தான் இருக்கிறார். ஓகேயா? ஒன்று அதுல 7 பேரை சேர்த்து அந்த இடத்த என்ன செய்யணும்? நிரப்பணும். இல்லாட்டி அவரை கலைச்சு போட்டு அந்த மேசையை தூக்கி அங்கே போட்டுருணும். சொல்ல விளங்குதா? ஒரு மேசை இருக்குது. ஓகே, மேசையில 8 பேர் இருக்கணும், ஆனா ஒரு ஆள் தான் இருக்கிறார். ஒன்று இன்னும் 7 பேரை சேர்த்து என்ன செய்யணும்? அந்த மேசையை முழுமையா ஆக்கிடணும். அப்படி இல்லையா, அந்த மேசையை வழியை தூக்கி போட்டு அதுல இருக்காலே அனுப்பி போட்டுடணும். அப்ப எங்களுக்கு இடம் கிளியர் ஆயிடும். ஓகே தானே? ரைட். அப்ப 1 இருக்கீங்களே, 7 எடுக்கிறது ஈஸியா, 7 பேரை கூடி வந்து இருத்துற ஈஸியா, இல்லாட்டி ஒரு ஆள் காய்ச்சி விடுற ஈஸியா? அவன் 10 இருக்கிறாங்க, அப்ப 6 பேர் வேணும். 3 இருக்கிறாங்க, 5 பேர் வேணும். அப்ப என்ன செய்யலாம்? இந்த அன்னைக்கு ஆக்கள் கூட அவங்கள எடுத்துக்கிறத விட வேலை செய்யும், கலைச்சி விட்டுலாம்.
கழிச்சுட்டு என்ன நடக்கும்? இது வந்து இலத்திரன், அதாவது இலத்திரங்கள் என்ன செய்யும்? விளக்கப்படும். அப்போ ஒரு அணு வந்து இலத்திரன் இழந்தால் நேரேற்றம் பெறும் புள்ளிகள் பெற்ற அப்படி வரும் புள்ளிகள் இப்படி வரும். சோடியம் Na பிளஸ் ரெண்டு வரும். மெக்னீசியம் Mg2+ வரும். அலுமினியம் Al3+ வரும். ஓகேயா? Al3+ வரும். சரியா? கவனிங்கோ. ரைட். இது இழந்தாள். அதான் இழந்தாண்டா இலத்திரன் நீங்க குறையுது இல்ல, அதான் முடியாது. அப்ப இப்படி வரைக்கும் நாங்க சொல்லுவோம், இதை சொல்லுவோம் நாங்கள் அயன்கள் என்று சொல்லுவோம். என்னது? இதை சொல்லுவோம் அயன். இதை சொல்லுவோம் கட்டயன் என்று சொல்லுவோம். கட்டயன் அல்லது நேரயன். கட்டையன் அல்லது என்னது? நேரையன். கட்டையன் என்ன பிள்ளை தெரிஞ்சுக்கணும்? நேரையன் பிளஸ் அயனை தான் சொல்லுறது கட்டையன் அல்லது நேரையன். மொழி தமிழ் விளங்கி இருக்கணுமா? சொல்ல அர்த்தம் விளங்கோண்டா. அர்த்தம் விளங்கினா உங்களுக்கு சயின்ஸ் ஈஸி பிள்ளைகள். சயின்ஸ்ல அர்த்தம் விளங்க விளங்காதபடியா ஒரு சொல்லுன அர்த்தம் பிள்ளைக்கு நேரையன் என்னன்னு தெரியும், கட்டையன் என்னன்னு தெரியாது. கடையில கட்டையன் காண சொல்லுவாங்க, கட்டையன் என்ன பிள்ளைக்கு தெரியாது. நேரையன் தெரிஞ்சிருக்கும். ரெண்டும் ஒன்று தான்டா. விளங்குதா? அப்ப இது தெரிஞ்சா கேள்விலாம் ஈஸியா விளங்கும், இப்படி எழுதிட்டு வரலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, கேள்விக்கு விட தெரிஞ்சிருக்கும், விட எழுத மாட்டீங்க. ஆனா விளங்கப்படுத்தினா பிறகு ஆனா இதுதான் சார் விடையா, இந்த விட எனக்கு தெரியுமே ஏற்கனவே, ஆனா இந்த விட தான் இந்த கேள்விக்கு தெரியாம போச்சு. காரணம் இப்படி இந்த சொல்லுகள் உங்களுக்குள்ள அப்படி வச்சிருக்கும். தெளிவுலாம் இருக்கு, அந்த கேள்வி விளங்காது. இதான் நடக்குது இப்படி சயின்ஸ்ல. வேற அங்க ஒன்றுமே இல்லை, வேற அங்க ஒரு மஜிக்கும் இல்லை. ஓகேயா? ரைட். அப்ப இது கரெக்டா? இங்க வர முடியாது. நாலு நாலுண்டாடா, 4 பேர் உண்ட மேட்ச் வெட்டாகணும் உண்டாடா. உண்ட 4 பேரை கூப்பிடணும், அப்படி 4 பேரை கலைக்கணும். அப்ப இது இழக்கிற ஏற்கிற தாண்டி பங்கிடல் நடக்கும். இதுல பங்கிடல் நடக்கும். அது பிணைப்புல பார்ப்போம். பங்கிடல் ஷேர் பண்றது, பங்கிடல் நடக்கும். இவைய பேர் 5 6 7 5 6 7 இருக்கு. இது வேற 5 பேர் இருக்காங்க. வெட்டாவன நேரத்துல வேணும், 3 தான் வேணும். 5 பேரை கலைக்கிறத விட 3 பேரை கூட்டிட்டு வரலாம் தானே. 6 இருக்குது, 8 2 வேணும், 7 இருக்குது, இன்னும் 1 வேணும். ஓகேயா? அப்ப என்ன இவை என்ன செய்ய வேண்டா? இலத்திரனை வந்து என்ன செய்ய வேண்டாம் அப்படி, இவை வந்து இலத்திரங்களை ஏற்பினம். ஏற்றால் மறையேற்றம் பெறும். உதாரணத்துக்கு Cl- O2-. ஓகேயா? அடுத்த F-. இதெல்லாமே அது அன்னயன்கள் சொல்லுவோம். என்னம்மா? அன்னயன்கள். அன்னயனா? அன்னயன். அந்நியன் இல்ல, அன்னயன் அல்லது மறை அயன். மறை அயன் அல்லது எதிரயன். இதுக்கு 3 பேர் இருக்கு. பாத்தியோடா கவனிடா பிள்ளைகள், நிச்சயம் உங்களால் முடியும். வடிவா கவனிங்க பிள்ளைகள். அன்னையன், மறையன், எதிரயன் எல்லாமே என்னது? அந்த மைனஸ் சார்ஜா தான் சொல்லுவோம், அன்னையன் தான் சொல்லுவோம். அப்ப அன்னையன்டாலும் மறையன்டாலும் எதிரையனாலும் எல்லாமே மைனஸ் அயன் தான். இதை பாருங்க, பிளஸ் எல்லாமே என்னது? கட்டேன் அல்லது நேரையன், இதெல்லாம் பிளஸ் தான். இந்த 2 பேரும் தான் சொல்லுவோம் நாங்க என்னது? அயன்கள். இந்த 2 பேரும் சேர்த்து தான் நாங்க என்ன சொல்லுவோம்? அயன்கள் என்று சொல்லுவோம். என்னது? அயன்கள். அயன் சொன்னா பிளஸ் மைனஸ், அதாவது ஏற்றம் கொண்ட அணுக்கள். இங்க பாருடா, Na+ சோடியம் பிளஸ் பேர் சோடியம் தனியா. ஏற்றங்களா பாத்தீங்கன்னா அணுக்கள் தாடா, சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் அணுக்கள். அப்ப வேற ஏற்றம் கொண்டிருக்காங்களோ, ஏற்றம் கொண்ட அணுக்கள், அவ்வளவு தான் அயன். அப்ப அயன் என்ன? ஏற்றம் கொண்ட அணுக்கள். அது பிளஸ் ஆகலாம் மைனஸ் ஆகலாம். இங்க வர இது குளோரின், ஏற்றத்தை விட்டு பேர் குளோரின் அணு, ஒட்சன் அணு, குளோரின் அணு. ஆனா பேர் ஏற்றம் எடுத்திருக்கு. அந்த ஏற்றத்துல எண்ணிக்கை பேர் இப்ப பிளஸ் ஒரு இலத்திரம் தான் கொண்டு போயிருக்கு. 2+ என்ன? 2 இலத்திரம். 3+ என்ன? 3 இலத்திரம் நடக்கப்பட்டிருக்கு. ஓகே. இவர் மைனஸ் என்ன? ஒரு இலத்திரம் வாங்கியிருக்கு. இலத்திரம் வாங்குது. இழந்தால் நேரிட்ட ஞவனிய இலத்திரம் இழந்தால் இழத்தலா இழத்தல். இது வந்து இலத்திரன ஏற்றல். அப்ப இழந்தா பாருங்க பிள்ளைகள், நேரேற்றம் பெறுது. இழந்தா என்ன ஏற்றம் பெறுது? இழந்தால் நேரேற்றம். ஏற்றால் என்ன ஏற்றம்? மறையேற்றம். ஓகேயா? இது தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இது ஒரு மைனஸ் ஒரு இலத்தனை வாங்கியிருக்கு, 2- 2 இலத்தனை வாங்கியிருக்குது. இதுதான் இதனுடைய அர்த்தங்கள். இவ்வளவு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகேயா? ரைட். அப்ப வலுவள வேண்டா என்னண்டா பிள்ளைகள், இந்த அணு வந்து இழக்கிற இலத்திரன் இருக்குல்லோ, அது மாதிரி பங்கிடுற இலத்திரனும் இருக்குல்லோ, ஏற்கிற இலத்திரனும் இருக்குல்லோ, அந்த எண்ணிக்கை தாண்டா வலுவளவு. என்ன? ஒரு அணு வந்து இழக்கிற, ஏற்கிற, பங்கீடு செய்கின்ற. பங்கீடு செய்யறா 2 இருக்கும். இப்ப இழந்தா என்னடா? இலத்திரம் போய் விட்டுட்டு, ஏற்றா என்ன? இலத்திரம் முழுசா வாங்கிடுவோம். பங்கிட்டா என்ன? 2 பேருக்கு நடுவுல இருக்கும். 2 பேருக்கு நடுவில் இருக்கும். ஒரு பேனா இருக்கு, 2 பேருக்கு எழுதுறீங்க. ஒரு பேனுக்கு என்ன செய்வீங்க? மாறி மாறி எழுதிட்டு இருப்பீங்க. மேலையும் பேனை தான் செய்வீங்க, ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருவீங்க. இல்லாட்டி சில பேர் செய்வாங்க, உனக்கு என்ன நீ எழுது என்ன பேனை உனக்கு பறிச்சுட்டு போயிடுவாங்க. நடக்கிறதா இல்லையா? வகுப்பு நடக்கிறதா இல்லையா? இங்க பேனை பறிச்சுட்டு போயிடுவான்.
சில பேர் நீங்க எழுது நான் எழுதுனா மாறி மாறி எழுதுவாங்க, அதான் பங்குறது. ரெடி மேலே இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேன் இருக்குன்னு கொடுப்பாங்க. சொல்லுங்க ரைட்டா அப்படி. அப்ப இழக்கிற ஏக்கிற பங்கீடு செய்யற இலத்திரன் எண்ணிக்கை தான் என்னது? வலுவளவு. ஓகேயா? அப்ப இப்ப பாருங்க, வலுவளவு நீங்க சொல்லுவீங்க இறுதி ஓட்டுல ஒன்று இருக்குடா, அப்ப என்ன செய்யும்? இலக்கம். வேற ஒன்று இருந்தா என்ன செய்யும்? இலக்கம். அப்ப என்ன இழந்தா என்ன ஏற்றம்? 1 + 1 +. ஓகேயா? இவர் பாரு 7 இருக்குது, ஒன்றை என்ன செய்யும்? வாங்கும். அது 1 - ஏன் இலத்திரனை வாங்குறார். இவருக்கு பேர் 2. 10 என்ன புள்ளியர்? 2 + இழக்க போகுது. 7 1 - 3 3 + 6 2 - ஏன் வாங்க போறார். ஓகேயா? ஓகே அப்படியா? அடுத்த 2 இருக்குது, அப்ப என்னது? 2 + இது 6 இருக்கு, அப்ப என்னது? 2 - ஓகேயா? அடுத்து பாருங்க 4 இருக்குது, 4 புள்ளியல் அது பிளஸ் மைனஸ் எல்லாத்துக்கும் வரும். ஓகே, எத்தனை? 4 என்னது? 4 தான். அடுத்து 6 இருக்குது, 2 - இதுதான் என்ன புள்ளியல்? வலுவளவு. இதுதான் இவற்றினுடைய வலுவளவு. அப்ப என்ன சார் இவ்வளவு விஷயம் கதைக்கிறீங்க ரசாயன சூத்திரம் இருக்கு? இருக்கிறதானே நான் கதைக்கிறேன். இவ்வளவு தெரிஞ்சிருக்க வேணும். விளங்கா? திரும்ப சொல்றேன், பிள்ளைக்கு அணுவன் தெரியணும். விளங்காடா? அணுவன் தெரிஞ்சாதான் நீ இலத்திரனை எப்ப எழுதுவே. என்னம்மா? அப்ப இலத்திரனை எப்ப எழுத தெரிஞ்சாதான் இறுதியோடு இருக்க இலத்திரனை வச்சு வலுவளவு காணுவேன். இதுவரை தமிழிலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அங்கால ரசாயன சூத்திரம் எழுதுறது சிம்பிள். 2 பேர் வலுவளவு என்ன செய்யறது? மாத்தி கொடுத்து விடுறது. 2 பேர் வலுவளவு என்ன செய்யறது? மாத்தி கொடுக்குறது. இவருக்கு ஒன்று தானே கொடுத்தா 2 வரும். லித்தியம் ஒன்று, எஃப் ஒன்று வரும். ஒன்று வழியா போட தேவையில்லை. ஒன்றா போட தேவையில்லை. போட்டியா ஒன்றுதான் இருக்கின்ற அர்த்தம். இதுக்கு பேர் 2 ஒன்று இல்ல, அப்ப பேர் BeCl2 ஒன்று வரும். இவற்றை பேர் இந்த ஒன்று இங்க போகும், இந்த 2 இங்க வரும். அவ்வளவுதான். வலுவளவு 2 கண்டுட்டீங்கன்னா பிள்ளையார் அது 2 போட்ட வலுவதையும் மாத்தி கொடுத்து விடுறது. எந்த வலுவளவு அவர்கிட்ட போகும், அவர்கிட்ட வலுவளவு என்னட்ட வரும். அவ்வளவுதான் விஷயம். அது ஈஸி. அணுவனும் தெரிஞ்சிருக்கும். இலத்திரனை போல இருவேன். வலுவளவு காண்றதான் தெளிவா வச்சுக்கொள்ளு. அதுக்கு இவ்வளவு விஷயம் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அந்த தேர்வு விஷயம் கதைச்சிருக்கிறேன், திருப்பி உங்களுக்கு கதைச்சிருக்கிறேன். ஓகே, இவ்வளவு விஷயம் தெளிவாக இருக்க வேணும். இது தெளிவா இருந்தா நிச்சயம் வலுவளவு கண்டுருவேன். கண்டுட்டு அப்புறம் மாத்தி கொடுக்கல என்ன பிரச்சனை இருக்கு? ஓகே ரைட். அடுத்த பாருங்க, நான் இங்க எழுதுறேன். இதுக்கு 3வது அலுமினியம் ஒட்சன். வலுவளவு 3 இல்லை, அப்ப அலுமினியம் ஒட்சன் 2 இல்லடா. அப்ப இந்த 2 பேருக்கு போகும், இந்த 3 பேருக்கு வரும். அப்ப Al2O3. ஓகேயா? இதுக்கு பாப்போம். இந்த 2 இங்க வரும், இங்க 2 இங்க வரும். இதுல கவனிங்க பிள்ளையார், எம்ஜி நீங்க நினைப்பீங்க Mg2O2 எழுதுவோம். ஆனா உண்மையா அப்படி இல்லை. 2 வெட்டுலாம் தானே, சுருக்கலாம் தானே. வலுவளவு எப்பவும் முழு எண்ணெலாம் இருக்கும். தசம் 5 தசம் 2 எல்லாம் வராது. தெளிவாக கொடுங்க. வலுவளவு முழு எண்ணா தான் இருக்கும். இது எம்சிக்குள்ள எல்லாம் வரும் முடியாது கூட்டுகளில. அப்ப 2 வெட்டலாம் முடியாது. வெட்டினா 2 வரும், Mg O வரும். ஓகேயா? இப்படி என்ன பிள்ளையா? அடுத்த வாங்குவோம் காவன் கந்தகம். காவனுக்கு 4, இவர் இங்க போவார், இவர் இங்க போவார். இதுலயும் பாருடா 4 தான்டா. 4 2 என்ன? 2 வெட்டினா 1, 4 வெட்டினா 2, அப்ப 2 வரும். அப்ப CS2 வரும். அதான் கார்பன் இருசல்பைட். அந்த சூத்திரத்தை பாருங்க, பேரு கார்பன் இருசல்பைட். மெக்னீசியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு. அடுத்தது பெரிலியம் குளோரைட்டு, லித்தியம் புளோரைட்டு. விளங்குதா? லித்தியம் புளோரைட்டு. ஓகே அவளியல், இவ்வளவுதான் அவளியல் விஷயம். இவ்வளவுதான் அந்த கேள்வி. ஓகேயா? அங்கால அடுத்தது மூலியத்தோல் எழுதுறது. அங்கால இருக்கிறது செய்யலாம். ஓகேயா? இவ்வளவு ஓகே அவளியல். இவ்வளவு பிள்ளைக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த தியரி கவன முடியாது, இது முக்கியமா. இது இப்படி உங்களுக்கு புத்தகத்துல இந்த விஷயம் இல்லையா? இது நான் இன்ட்ரெஸ்ட்ல தந்திருக்கிறேன். ஓகேயா? இப்படியில செக் பண்ணிக்கொள்ளுங்க. டவுட் வேண்டா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டுடுங்க. நம்பர் இருக்கு தானே, எந்த விதத்துல டவுட் போகணும். வகுப்புகளுக்கு ஒழுங்கா வரணும். 10ஆம் ஆண்டுக்கு கிழமையில 3 வகுப்பு தான். ஒழுங்கா சொல்ற விஷயங்களை கவனிச்சு படிச்சீங்கன்னா இருந்தா நிச்சயம் உங்களோட டேர்ம் மார்க்ஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு போவோம். அதுக்கு நான் 100% வாரண்டி என்ன வாரண்டி பண்ணலாம். 1 கிளாஸுக்கு வந்தா ஒன்றும் செய்யலாதான். வாரண்டி செல்லுபடி ஆகாது. வாரண்டியோட ரூல்ஸ் ஒழுங்கா கிளாஸ் வரணும். அப்படி மிஸ் ஆனா ரெக்கார்டிங் எடுத்து உடனே படிச்சு முடிச்சிடணும்.
டவுட் இருந்தால் டவுட்டில் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளணும். சொல்ற கிளியர் செய்து பார்க்கணும். கேள்வியில் பேப்பர் அனுப்பியிருந்தாலோ கேள்வி செய்து வச்சோம்னா கேள்வியில் செஞ்சு பார்த்துட்டு கிளாஸுக்கு வரணும். இதெல்லாம் இருந்தால் 100% உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லையோ நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மாற்றம் பெறாது. ஓகேயா? ரைட். ஓகே, டைம் ஆகுது பிள்ளைகள். என்ன பண்ணுங்க, 12 இருப்பீங்க 9:30க்கு. 11 இன்னைக்கு 11 மீட்டிங், பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கா. 10க்கு செஞ்சுட்டேன். அதுக்குரிய ரெக்கார்டிங் வீடியோவும் போட்டிருக்க முடியாது. புதுசாக வந்தாலும் பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி அதாவது மீட்டிங்ல எப்படி கிளாஸ்ல போக போகுது, என்னென்ன மாதிரி செய்யணும்ன்றத கொஞ்சம் எனக்கு இப்போ அவ்வளோதான். ஓகே தான் பிள்ளைகள். 12 இது கிளாஸ் முடிஞ்ச பிறகு 9:30க்கு ஜாயின் பண்ணணும் திருப்பி. இப்படி இருக்கு இல்லையா? ஓகேயா? இப்படி ஒழுங்காலாம் வந்து படிச்சுக்கொள்ளுங்க. வேற ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க காட்டுற சித்து விளையாட்டுகள் எல்லாம் தில்லாலங்கடி எல்லாம் இங்க காட்ட இல்லாது விட மாட்டோம். நோட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். ஓகே தானே? எக்ஸாம்பிள் வைப்போம். மார்க்ஸ் எல்லாம் வரும். எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் ரேங்க் பண்ணி எல்லாம் போடுவோம். இந்த மாவட்டம் ஸ்கூல் எல்லாம் வரும். ஓகேயா? நிறைய விஷயங்கள் இருக்குது போக போகுது. வடிவா ஒழுங்கா கிளாஸ் வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். பட் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கொஞ்சம் போட்டு வச்சுட்டா தானே இந்த ஓயிலுக்கு வந்து ஓயில் சேவைக்கு வந்து அண்ணாக்கள் அக்காக்கள் லீவ் விட்டு அந்த எழுதி அனுப்பின ஃபீட்பேக் தான் உங்களுக்கு போட்டு விட்டு நான் அவங்க ஃபீல் பண்ண விஷயங்கள். ஓகேயா? அது உண்மையா அவங்க எழுதப்பட்டதான். நாங்கள் ஒன்றும் காசு கொடுத்து எழுத வைக்கிறதும் இல்லை, நாங்கள் எழுதி போடுறதும் இல்லை. ஓகே தானே? அது உங்களோட மாவட்டத்தில் உள்ள எல்லாரும் கிட்டத்தட்ட 15 மாவட்டத்துல இருந்து வந்தது பிள்ளைகள். ஓகே தானே? அப்படி வந்தது. ஓகே தானே? எந்த அறிமுகம் இல்லாமலே அவ்வளவு பேர் வந்து 150 மேல இருந்து ஒழுங்கா படிச்சவங்க 15 ஆண்டு தொடர்ச்சியா வந்து படிச்சவங்க. நிச்சயம் அவங்க அதுல போட்ட மாதிரியே நல்ல பலன் அவங்க எடுப்பாங்க. நாளைக்கு எக்ஸாம் பேப்பர் நடக்க போகுது. நாளைக்கு இரவு உங்களோட காசுக்குள்ள கையில பேப்பர் வந்துருக்கும். ஓகே தானே? அப்ப பாக்கிறது விளங்கும் அப்படி படிச்சலாம் அப்படி பேசுன மாதிரி கண்டு. ஓகே பிள்ளைகள், நல்ல ஒரு வளம் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு நடக்கிறதுக்கு காரணம் யாருண்டா இப்ப எக்ஸாம் எழுதுற அந்த பேச்சு விளங்குதா? அவங்களுக்கு நீங்க நீங்க நன்றி சொல்லிக் கொள்ளுங்க. எனக்கு சொல்ல தேவையில்லை, அவங்களே சொல்லிக் கொள்ளுங்க. நான் ஏழாவது கெமிஸ்ட்ரி தேர்வடியா நான் ஃபுல்லா அதெல்லாம் ரங்கு அப்படிதான் இருந்தேன் நான். அந்த ஓயில் வந்தா பிள்ளைகள் வந்து சரியா ரிக்வஸ்ட் பண்ணி போய் கேட்டவங்க. பிள்ளைகள் சார் எங்க ஏரியாவில் அப்படி பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இப்படி வளம் கிடைக்கல, இது எங்களை அடுத்த தாக்களுக்கும் போய் சேரணும், நீங்க கட்டாயம் செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் அதில் கேட்டதாலான் நான் இதை வந்து தொடங்கியிருக்கேன் பிள்ளைகள். ஓகே தானே? இதுல மொத்த இதுவும் வந்து உங்களோட மொத்த நன்றியும் அவங்க தான் போய் சேரும். ஓகேயா? ஸோ கிடைச்ச வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. வேற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் சயின்ஸ் கஷ்டம் யாரும் சொல்றாங்களா? வகுப்புல சேர்த்து விடுங்க. கொஞ்சம் நல்ல சயின்ஸ் கஷ்டம்னு சொன்னவங்களே சயின்ஸ் ஈஸின்னு வந்துடும். இவ்வளவு தான் ஆட சயின்ஸ் மாதிரி வந்துடும். ஓகே அப்படியே அப்படி உங்களுக்கு தந்துடுவேன். சரியோ? அப்ப அதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடியா இருக்கும். தர வீடியோக்கள் எல்லாம் போட்டு அதெல்லாம் பார்த்து கிளியர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள்? ரைட். ஓகே ஓகே பிள்ளைகள், உங்களுடைய நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கோயில்காரெல்லாம் லீவ் வாங்குவோம். லீவ் ஆயிட்டு 9:30க்கு வாங்குவோம். சாப்பிட்டுக்கு விட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்குவோம். அதுக்கு மேல சூத்திரம் டவுட் எதுவும் இருக்கா? நிக்கிறார்கள். என்ன மைக்கெல்லாம் ஜூம் ஆன் பண்றீங்க? டவுட் இருக்கான்னு இல்லைங்கோ. மிஜாக்கள் போறேன்னா போங்க. டவுட் இருக்கா மைக் பண்ணி கேட்கலாம். முன்னே செஞ்செல்லாம் விளங்கிட முடியாது. சில இதுல எதுவும் டவுட் இருக்கலாம். சாஞ்சஸ் இதுல யாருக்கும் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், இந்த யூடியூப் வீடியோஸ் நீங்க அனுப்பி விட்டீங்க தானே ஆமாம் சார்? அதை நான் கொஞ்சம் பார்க்கல சார். அதில் எனக்கு கொஞ்சம் இன்றைய கிளாஸ் அந்த ஒரு மாதிரி போனதுன்னா இந்த கிளாஸ் முடிய பார்த்துட்டு நாளே இந்த கிளாஸ்ல இருந்து ஒழுங்கா அந்த நோட்ஸ் எல்லாம் செய்யணும் சார். ஓகே ஓகே, நீங்க பேச நீங்க என்னதான் வந்திருக்கீங்களாகும், நீங்க பார்த்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சார். சரி சரி ஓகே. தேவையில்லை, இப்போ வாங்கி இருக்குது, டைம் இருக்கு, பார்த்து குயிக்கா இந்த பாடத்தை தயவு செய்து சொல்றேன். இந்த பாடம் புலங்காட்டிக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க.
முன்னுக்கே சொல்லிட்டேன். அப்ப அதனால என்ன விளங்காட்டியும் கேளுங்க. சரி எனக்கு அது விளங்கல, இது விளங்கல, இதே இப்படி வந்து அதே எப்படி வந்து கேள்வி கேட்கணும். கேட்டுட்டாதான் விளக்கம் பெறும். எனக்கு டவுட் என்ன மைக்கமான ஆப்ஷன் வந்துட்டேன். சொல்லுங்க. டவுட் இல்லையா அவ்வளோ இருக்கும். டவுட். சரி ஓகே, எங்களை ரெக்கார்ட் போட்டு விடுறேன். செக் பண்ணிக்கொள்ளுங்க. டவுட் இருந்தா மெசேஜ் போட்டு விடுங்க.